ஐயா நீங்க இருங்க. இல்ல நான் என்ன நீங்க சொல்லி நீங்க முன்னாடி ஒரு பேட்டியில ராதாகிருஷ்ணன் ஏன் பேர் வச்சோம்னா அது பேர் வச்ச அன்னைக்கு அவரு எடுத்துட்டு போடப்ப எங்க வீட்டுல ஏன் நீ வாத்தியாரம்மா பையனுக்கு ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருக்கிற ஜனாதிபதியா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க இருந்து பாக்குறது இன்னொரு சொல்லிடுறேங்க கொஞ்சம் அவனால சொல்லிக்கிட்டே நான் பைய சரி. அதனால எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் யார் ஒருத்தர் மரியாதை கொடுப்பாங்க வாழ்த்துவாங்க. அப்படி பாக்குறோம் என்னாச்சுன்னா இவர் வந்திருக்காரு தெரிஞ்சோன்னு கடுபுடி என்னையவோ உள்ள விடல. இப்ப நான் சொன்னேன் நான் போய் அவரை பார்க்கணுங்கய்யா போலீஸார் வந்து விட்டாருங்க. இப்படி உள்ள கால் வச்சோன்னு வேந்த 2 மணி நேரம் 3 நாள் சீட்டு எனக்கு வச்சிருந்தாரு. என் பையனையும் கூட்டி போயிருந்தேன் சின்னவன். அது வர்றதை பார்த்துட்டுங்க கெட்ட பொண்ணு உட்காந்து முன்னாலே உட்காந்துங்க மூஞ்சி அண்ணாந்து பார்த்தாருங்க. அண்ணா நல்லா இருக்கிறீங்களான்னாரு. பேச்சு நிறுத்திட்டு காலேஜில் இருக்கிற அத்தனை வாத்தியார்களை ஏன்னா இவரை போய் வேந்தரே கூப்பிட்டு பேசுறேன். அப்புறம் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க ஐயாவோட பையன் இருக்கிறதல்ல படிச்சது வாத்தியார்கள் எல்லாத்தையும் முடிஞ்சோன்னு வந்தாருங்க. ஒத்திரி கிட்ட போற கூட இல்லை. இதையா நான் போய் அவருக்கு ஏதாவது சொல்லிட்டு வரோம் அப்படி தள்ளி போனுங்க. அப்படி சொன்னேன். இன்னும் பல காரியங்கள் நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷம். சொன்னாருன்னா உங்க வாட்ச் பண்ணிட்டு கூட்டம் வாங்க சாப்பிடலாம். ஏன்னா நின்று பேச நிறைய கிட்ட வாரி பாக்குறாங்க. அவர் யாரையும் கிட்ட விடல. அப்புறம் வேந்தர் நாங்க எல்லாம் போய் அவர் அப்படி இருந்துமே யாரும் பார்த்தேன் இப்படி போயிருக்காங்க. வந்துட்டீங்க முதல்ல அன்னைக்கே பார்த்தனுங்க இவரை தேர்வு பண்ணிடு. நானும் கிருஷ்ணனுங்க. என் பேரு உங்க பேரு கிருஷ்ணன். நானும் பெருமாள் சார்ந்தது அவரும் பெருமாள் சார்ந்தது. மங்கள விநாயகர் கோயில் போலீஸ் கூட அந்த போலீஸ் எல்லாரும் அடையாளத்தில் ஒருத்தர் அந்த இருக்காரு. ராத்திரி வந்து எனக்கு டிவி பார்த்தா ஒண்ணும் புரிய மாட்டாங்க. சன் டிவி பார்த்தா துணை ஜனாதிபதியா இருக்காரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயா வந்து துணை ஜனாதிபதியா வெற்றி பெற்றாப்ல தேர்தல்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஐயா துணை ஜனாதிபதி ஆயிட்டாப்ல சி. ராதாகிருஷ்ணன் ஐயா. மகன் வந்து நல்ல அம்மா அண்ணா ஜனாதிபதி சந்தோஷமாப்பா. நான் சும்மா பேர் வச்சது. ஆனா ஜனாதிபதி அப்ப ஜனாதிபதியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு ஜனாதிபதியா. அவர் வாத்தியாரு, நான் ஒரு டீச்சரு. அதனால எங்க வீட்டுக்காரர் என்னங்க நீ டீச்சரு உன் பையனும் ஜனாதிபதி ஆகட்டுன்னு வச்சிட்டியான்னு கேட்டாங்க. அதுதான் நாம அதை மறந்துட்டோம். இன்னைக்கு அந்த ஆண்டவனுடைய செயல் ஒன்றை நினையாத முன்னுக்கு நிற்கும் ஒன்றைய வந்து அதே வந்தேதியும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினுக்கும் எல்லாம் நினையாலும் ஈசன் செயல் பழமொழி சொல்றாங்கல்ல. அது இன்னைக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவர் சந்தோஷம். நாங்க சும்மாதான் பேர் வச்சு அவர் வேறுன்னு. ஆனா இன்னைக்கு அது நடந்தது பார்க்கும்போது 62 வருஷம் கழிச்சு நடக்கும்போது சந்தோஷமா இருக்காது. இது வரைக்கும் அதை பத்தி நினைக்கல. இப்ப அந்த போஸ்ட் கொடுத்தங்காட்டிக்கு அவர் நினைச்சு முதல் சந்தோஷப்படுறோம். போஸ்ட் இருக்குதுங்க. இன்னொரு போஸ்ட் இருக்குது. அதோட பேசுனீங்களா? பேசினா எனக்கு காது கேட்காது. அங்கெல்லாம் இதா இருக்குது. அப்புறம் பேசுவாங்க. போற போது சொல்லிட்டு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனாங்க. நாமினேஷன் பண்றேன் நீங்க சாமி கும்பிடுங்கம்மான்னு சொன்னேன். அப்ப பேசினேன். பிரசாத் பழனி பிரசாத்